விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது 5 பேரிடம் DNA பரிசோதனை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைந்திருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். இந்த DNA பரிசோதனை அப்படிங்கிறது இந்த 5 பேருன்னு சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இவங்க 5 பேர் இந்த சோதனைக்குள்ள உட்படுத்தப்பட்டாங்க? மேலும் நிலவரம் என்ன? விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கை விசாரிச்சது நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு. இந்த அமர்வுல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க விசாரணையில அரசு தரப்புல ஒரு தகவல் சொல்றாங்க. 5 பேர்கிட்ட, அதாவது இந்த வழக்குல சந்தேகத்திற்குரியதா கருதப்படுற அந்த 5 பேர் குற்றவாளி என கருதப்படுற 5 பேர்கிட்ட DNA சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டிருக்கு, பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பரிசோதனை முடிவுகள் விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிபதிகள் விசாரணை சரியான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அந்த தகவலை சொல்றாங்க, அந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மாரிஸ் குமார் அவர் தான் ஆஜராகி இந்த மனுதாரர் தரப்புல இந்த வழக்க ஆஜராகி வாதத்தை முன்வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் முதலா காவல்துறையிட்ட போய் புகார் அளிக்க போன போது, உன் பெண் யாருடனாவது ஓடி போயிருப்பா, உன் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா அதை என்று அசால்ட்டாக பதில் கூறினார்கள் அப்படின்னு மனுதாரர் தரப்புல வாதத்தை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி காவல்துறை அப்போதே புகாரை பெற்று அவங்க கொடுத்த அந்த புகாரை வாங்கி உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்லாட்டி ஒரு 0 FIR பதிவு பண்ணி அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த விவகாரம் இவ்வளவு தூரம் போயிருக்காது, கோர்ட்டுக்கு கூட வந்திருக்காது அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பெற்றோர் விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த வழக்குல விசாரணை அதிகாரி ஐஓ டிஎஸ்பி, விளாத்திக்குளம் டிஎஸ்பி நியமிக்கப்படுறாரு. அவரோட விசாரணைக்கு முழுமையா இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை வீடியோ ஆடியோவா பதிவு செய்யணும் போலீசாரு அப்படின்னு நீதிபதி உத்தரவு போடுறாங்க. அது போக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிக்குது. அது போக விசாரணை குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யணும். அந்த விசாரணை குறித்த நிலை அறிக்கையை ஏப்ரல் 2ஆம் தேதி தாக்கல் செய்யணும். அன்னைக்கு விசாரணையை ஒத்திவைக்கிறோம் சொல்லிட்டாங்க. விசாரணை அறிவியல் முறையில் இருக்கணும். அப்பதான் இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு நீதிபதிகள் தங்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது போக ஆய்வக பரிசோதனை, இந்த DNA டெஸ்ட் முடிவுகள் வர வேண்டியிருக்கு. CCTV காட்சிகளை வைத்து சந்தேகத்துக்கிடமானவர்கள்ட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேகத்திற்கிடமானவர்களிடம், அந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கள்ட்ட தான் DNA மாதிரிகளும் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்பு தகவல் சொல்லியிருக்காங்க.